ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம நிருவோட ஃபுல் டே ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் வந்து மொட்டை மாடியில் தூங்கிட்டு இருக்கோம். அவன் தூங்கிட்டு இருக்கான், நாங்கள் எந்திரிச்சிட்டோம். 7:35 இப்போது. நிருமா எந்திரி சாமி, குட் மார்னிங். பா, நீ உனக்காண்டி நான் நட்ஸு சாப்பிடாம இருக்க. அக்கா கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டு வந்துட்டேன், வாடாம்மா. இப்போ நம்ம படுக்கை எடுத்துகிட்டு கீழே போகலாமா? எந்திரிச்சு ஹாய் சொல்லு, குட் மார்னிங் சொல்லு. எந்திரிட்டா சாமி. அப்போ ஒரு குட் மார்னிங் சொல்லு. எவ்வளோ நேரம் கேமரா ஆன்லேயே வச்சுருக்கட்டும். இங்கே அம்மா இப்போ கேமரா பார்த்து சொல்லு சாமி. குட் மார்னிங் சவுண்டாக சொல்லு. சரி, அவன் வந்து எப்போவுமே ப்ரஷ் பண்ணிட்டு தான் பேசுவான், அதனால தான் ஓஹம் சொல்கிறான். சரி, இப்போ அவனை கீழே கூட்டிகிட்டு போயிடலாம். மடித்து கொடுத்தோன்னே எடுத்துகிட்டு கிளம்பிட்டான். அந்த பிஸ்னஸ் ஃபோனில் பார்த்தீங்கன்னா சார்ஜரே இல்லை. நைட்டு உட்காந்துட்டு எல்லாருக்கும் வீடியோ பார்த்துட்டு இருந்தான். இப்போ கீழே போகலாம். அவன் ப்ரஷ்அப் பண்ணுற வரைக்கும் நான் தான் வாய்ஸ் கொடுப்பேன், தப்பாக நினைக்காதீங்க. நம்ம செடியில் பூத்த பூ. என்னடா பண்ணுற இப்போ? இல்லை, என்னடா சவுண்டு டிஃப்ரெண்ட்டாக கேட்குது? என்னது சவுண்டு? கிச்சனுக்குள்ளே எனக்கே எறும்பு வந்துடுச்சு தெரியுமா? அக்காவுக்கு என்ன ரெடி பண்ணி கொடுத்தேன், நான் 5:40 கொடுத்தேன். நீ இப்போ மணி 8 மணி ஆச்சு. இப்போ நானே இப்போ தான் சாப்பிட்டேன். பேசு, உன் விளாக் தான். காலைல எழுந்திரிச்சோடனே ப்ரஷ் பண்ணிட்டேன், தண்ணி குடிச்சிட்டு அடுத்து என்ன பண்ணுற சொல்லிட்டு போ. கிளார் அடிக்குது. இப்படி வா. என்னென்ன சாப்பிட்ற? ஏன்னா நீ சாப்பிட்றத வீடியோவில் எதுலேயுமே காட்டவே. என்னடா நின்று காட்டிட்டு போமையிலே. என்னென்ன இருக்கு? பாதாம், வால்நட், பிஸ்தா, முந்திரி போடல. டேட்ஸ். முந்திரி யாருமே சாப்பிடல, நேற்று நீ மட்டும்தான் சாப்பிட்ட. நான் சாப்பிட்டேன், நீ சாப்பிட்ட. நான் 2 டேட்ஸு சாப்பிட்டேன், அதுக்கு மேலே சாப்பிட்டேன். பல்லு வலி இருக்கனால சாப்பிட முடியல. நல்லா சாப்பிட்டேன் இருக்கேன். நீ சாப்பிட்டாமா போதும், நான் சாப்பிட்டேன். பல்லு வலிக்கு நீ கொடுத்தான்ல, பல்லு வலிக்குது கண்ணா. சாஃப்டாக தான் இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் பல்லு வலிக்குது, நான் என்ன பண்ணட்டும்? சரி. அங்கே என்னடா பண்ணுற? இங்கே கிடக்கு. எங்கே தண்ணி விட்டு வர? அது உனக்கு, எனக்கு இல்லை. எத்தனை சால் தான் எடுத்து எடுத்து போடுவீங்க? சால் போட்டு துவைக்க போடுறதுக்கு பழக்கமே இல்லை இந்த வீட்டில் யாருக்கும். ஐயா, இந்த பட்டு பையன் பாரு, பள்ளி குடிச்சிட்டு கருப்பு வச்சு கருப்பு கலர் சால் எத்தனை வருது? நான் இனி சால் கடை தான் ஆரம்பிக்கணும். ஆரம்பியே போடி. அம்புட்டேடா இருக்குதுல, அங்கே கொஞ்சம் தள்ளி நிறுத்துறது உன் வண்டிக்கு என்னவா? அங்கே வெயிலாக இருக்கு, என் வண்டி வந்து வெயிலில் சுட்டு போயிடுவான். எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தண்டி, அப்புறம் நான் காலேஜ் போனதுக்கு அப்புறம் நீ தான் பண்ணணும். அது வரைக்கும் என் தயவுல எப்படி உயிர் வாழ்ந்துக்கும். அடி பாவி, என்ன இப்படியெல்லாம் சொல்கிற? நல்ல வாய், நல்ல வாய். அதான் விஷயம். வந்து தண்ணி காலில் வர தீந்துருச்சு. இதில் எவ்வளோ தண்ணி கிடக்குன்னு தெரில. மோட்ரு போடாமல் எப்படி தண்ணி வரும்? உருப்படி நடக்க மாட்டேங்குது நான் சொல்லனா. ஐயோ
நீ அம்பட்டு அறிவாளி வேலைக்காரி. இவ பின்னாடியே நம்மளை நடக்க வைக்கிறா. சரி, நீ போட்டு வரையா? ஏய், இங்கே பாரு. ஐயோ, அப்புறம் சோஃபாவில் உட்காந்து சாப்பிட்டா ஓடி தூங்கிட்டு வந்தா உள்ள வந்து கூட குடிக்கிறதுக்கு அவ்வளோ நாண்டத்தான். நான் வெளியே நின்று மிராண்டா. சரி, கதவை அடைச்சிட்டு வா கேட்ட. ஆச்சா? 5 ரூபா மேடம் மட்டும் கொஞ்சம் இதாங்க நான் பெற்றிருக்க வாரிசு. சின்ன வாரிசு இப்படிதாங்க.